10th numbers and sequenceல exercise 2.3ல first sum find the least positive value of x search that அப்படின்னு கொடுத்துட்டு first subdivision என்ன கொடுத்துருக்காங்க 71 congruent x இது பேர் வந்து congruent x mod 8 model அப்படின்னு அர்த்தம் மாடல் அப்படின்றதா நம்ம ஷார்ட்டாக இங்கே வந்து மாட் அப்படின்னு சொல்கிறோம் 8ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது 71 அப்படின்ற நம்பர் வந்து டிவிசபிள் பை 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க டிவைட் பண்ணி பாருங்கள் இந்த நம்பரால் இந்த நம்பர் தானே டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ 71 8ஆல் டிவைட் ஆகுது அப்போ டிவைட் ஆகும்போது என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 71ன்றது 8 டைம் வரும் அப்போ 8 8s 64ன்னு வரும் பேலன்ஸ் நமக்கு 7 வரும் இது வந்து நமக்கு ரிமைண்டர் தெரியும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸசைஸில் பார்த்துருப்போம் இது ரிமைண்டர் இது கோஷியன்ட் அதெல்லாம் இப்போ கோஷியன்ட் தேவையில்லை நமக்கு ரிமைண்டர் தான் தேவை எப்போவுமே இங்கே இருக்க வேல்யூ தான் நமக்கு வந்து ரிமைண்டர் இது எப்போவுமே ரிமைண்டர் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 71ஆல் டிவிசபிள் பை 8 நமக்கு பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 7 வருது இங்கே இந்த இடத்துல இந்த கான்குரண்ட்டுக்கு பக்கத்தில் வர வேல்யூ எப்போவுமே ரிமைண்டர் அப்போது இந்த ரிமைண்டர் வேல்யூவை இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் 71 கான்குரண்ட் 7 ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 7 மாட் 8ன்னு வரும் இப்போ இதுலேருந்து நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன எக்ஸ்க்கு நேராக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 7 இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வர வேல்யூ தான் இங்கே இங்கே இது வந்து டேபிள்ஸ் போல் இப்போ வந்து இந்த நம்பரால் இது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 78 + x congruent 3 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து டிவிசபிள் பை இந்த நம்பர் டிவிசபிள் பை 5ன்னு அர்த்தம் அப்போது நம்ம இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணணும்னு அர்த்தம் பட் நீங்கள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ண முடியாது இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் ரிமைண்டரை வந்து இந்த சைட் கொண்டு போதும் 78 + x இது அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே இருக்க ரிமைண்டர் வேல்யூ என்ன பண்ண போகிறோம் இந்த சைடில் கொண்டு வர போகிறோம் அப்போ இங்கே +3 இருக்கிறது இந்த சைடில் -3 சேஞ்ச் ஆகும் கான்குரண்ட் இது சேஞ்ச் பண்ணக்கூடாது கான்குரண்ட் தான் போடணும் இங்கே 0 ஏன்னா இந்த நம்பரை நம்ம இந்த சைட் கொண்டு போயிட்டனால இந்த பேலன்ஸ் இங்கே எந்த வேல்யூவும் இல்லை ஸோ இங்கே 0ன்னு நம்ம போட்டுக்கலாம் mod 5 இப்போ நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் 78ஐயும் -3ன்னு கொடுத்துருவாங்க அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 75 + x is divisible by 5 இப்போ 5ஆல் டிவிசபிள் ஆகுதுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லணும்னா இங்கே எக்ஸ் நம்பர் என்ன வரணும்னா லீஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ லீஸ்ட்னா கம்மியான நம்பர் அப்போ ஏதோ ஒரு நம்பர் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டிவிசபிள் பை 5 அதாவது 5ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன நம்பர் கொடுக்கலாம் 1 கொடுத்தா 76ன்னு வரும் 76 வந்து 5 டேபிளில் வராது இல்லையா அப்போ 1 கிடையாது 2 கொடுத்து பாருங்கள் 77ன்னு வரும் இப்போ 77ம் 5 டேபிளில் வராது அது மாதிரி ஒரு நம்பர் கொடுங்க 3 கொடுத்தாலும் வராது 4 கொடுத்தாலும் வராது 5 கொடுத்து பாருங்கள் 75ஐயும் இன்னும் 5 கொடுக்குறோம் இங்கே எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்ன வரும் நமக்கு இங்கே 10 அப்போது 18 வருது அப்போ 80 வரும்போது இங்கே வந்து 80 போட்டால் டிவிசபிள் பை 5 ஆகும் இல்லையா அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் 75 + 5 is divisible by 5 இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் எக்ஸோட வேல்யூ 5 அப்போது therefore x equal to 5 இது செகண்ட் சம்மோடைய ஃபைனல் வேல்யூ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 89 congruent x + 3 mod 4 இப்போ இதுக்கும் வந்து 89 டிவிசபிள் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதால் இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரிமைண்டர் வேல்யூ நமக்கு x + 3 கொடுத்துருக்காங்க ரிமைண்டர் வந்து இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக டிவிசபிள் பை 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த நம்பர் இந்த சைடில் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலே அதை நம்ம இந்த சைடில் கொடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போது 89 - x + 3 ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் இந்த வேல்யூ இந்த சைடில் நம்ம கொண்டு போகும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும் ஸோ மைனஸ் போட்டோம் கான்குரண்ட் இங்கே நம்பர் இந்த சைட் போனால இங்கே என்ன இருக்கும் எதுவுமே இருக்காதனால 0 mod 4 இப்போது இதுலேருந்து இந்த மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் கொடுக்கலாமா 89 - x - 3 கான்குரண்ட் 0 mod 4ன்னு வரும் இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் 89 - 3 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 86 வரும் -x is divisible மைனஸ் பண்ணாலே அது divisible by 4ன்னு நம்ம சொல்லலாம் divisible by 4 எப்படி divisible by 4ன்னு சொல்கிறோன்னா இங்கே நம்பர் கொடுக்கணும் 1 கொடுத்து பாருங்கள் 1 கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா 85ன்னு வரும்
ஏன்னா 86 மைனஸ் ஒன்னுன்றது 85. இப்போ 85 அப்படின்றது 4 டேபிளில் வராது. ஸோ அதனால் அது 1 வச்சு நம்ம டிவிசிபிள் பை 4 கொடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன 2 கொடுத்து பாருங்கள். 2 கொடுக்கும் போது என்ன வரும்? 84 அப்படின்றது என்ன ஆகும்? 4 டேபிளில் வரும் இல்லையா? இப்போது 86 minus 2 is divisible by 4. இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 84 வரும் இல்லையா? அப்போ இந்த 84 4 டேபிளில் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போது இதுலேருந்து நம்ம therefore எக்ஸோட வேல்யூ என்ன? 86க்கு நேராக 86 இருக்குது, மைனஸ்க்கு நேராக மைனஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்தோம்? 2ன்னு கொடுத்தோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ நமக்கு 2 தான் ஆன்சர். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 96 கான்குரண்ட் எக்ஸ் டிவைடட் 7 mod 5னு கொடுத்துருக்காங்க. 96ஆல் டிவிசபிள் பை 5னு கொடுத்துருக்காங்க. அப்போது 96ஐ டிவைட் பண்ணும்போது 5 வரும் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு ரிமைண்டர் எக்ஸ் டிவைடட் 7 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்? இதோட நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த சைட் கொண்டு வாங்க. 96 மைனஸ் எக்ஸ் டிவைடட் 7 கான்குரண்ட் இங்கே 0. ஏன்னா இங்கே நம்பர் வந்து நமக்கு இந்த சைட் போகிறனால இங்கே பேலன்ஸ் வேல்யூ எதுவும் இல்லைனால 0. இங்கே mod 5. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படியே வச்சு இங்கே எக்ஸ் வேல்யூ ஒன்றுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நார்மலாக நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 96 × 7 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 672ன்னு வரும். இங்கே மைனஸ் எக்ஸ் டிவைடட் 7. இங்கே கான்குரண்ட் இங்கே 5 இருக்கு இல்லையா? 5 வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம டிவிசபிள் பை 5லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே 5 டிவைடட் 1 இருக்கிறதா வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 672 minus x congruent 7 5s are 35. இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 672 minus x is divisible by 35. இப்போது இந்த நம்பரை டிவிசபிள் பண்ணும்போது 35 டேபிளில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே என்ன நம்பர் போட்டால் இந்த டேபிளில் இங்கே வேல்யூ வரும் அப்படின்னு பாருங்கள். 1 2 அப்படியே போட்டு பார்த்துட்டே வாருங்க. போட்டு பார்த்துட்டே வரும்போது நமக்கு எந்த டேபிள்லையுமே 6 டேபிள் வரைக்கும் எதுலேயுமே 35 டேபிளில் இங்கே வர வேல்யூ வந்து வராது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 7 அப்படின்னு கொடுக்க போகிறோம். 672 minus 7 is divisible by 35. அப்படி இது எக்ஸுக்கு என்ன வேல்யூ நீங்கள் தெரியல, இந்த வேல்யூ தெரியுது, இந்த வேல்யூ தெரியுதுன்னா அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸுன்றது ரிமைண்டரோட வேல்யூ தானே, இந்த வேல்யூ தானே நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ரிமைண்டர் வந்து லாஸ்ட்டாக வர வேல்யூ. ஸோ இதோட இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 672 35ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 1 டைம் 1 35s are 35. பேலன்ஸ் வந்து 32ன்னு வருது. இந்த 2வையும் நம்ம கீழே இறக்கிக்கலாம். அப்போது 9 35s are 315. இப்போ பேலன்ஸ் வந்து 7 வருது. அப்போ இதான எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொன்னால் ரிமைண்டர்னு இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே ரிமைண்டர் வேல்யூ தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக வருது. ஸோ அப்போ therefore x equal to 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5x கான்குரண்ட் 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. 5xஆல் டிவைட் பண்ணும்போது டிவிசபிள் பை 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொன்னால் ரிமைண்டர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதை இந்த சைடு எடுத்து வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோம். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 5x minus 4 கான்குரண்ட் இங்கே 0. ஏன்னா 4 இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே பேலன்ஸ் எந்த நம்பரும் இல்லை. ஸோ 0 mod 6. நெக்ஸ்ட்டு 5x minus 4. இப்போ minus 4 பண்ணும்போது இது மாடுலஸ் 6ன்னு வந்துச்சு. அப்போ இஸ் divisible by 6. இப்போது இங்கே என்ன நம்பர் போட்டால் அது 6 டேபிளில் வரும்னு பாருங்கள். இங்கே 1 போட்டால் வருமா? 1 போட்டால் இங்கே என்ன ஆகுனா 5 minus 4ன்னு வந்துடும். பேலன்ஸ் நமக்கு 1ன்னு வந்துடும். அப்போது இங்கே 1 வந்து 6 டேபிளில் வராது இல்லையா? அப்போ வந்து டிவிசபிள் ஆகாது. அப்போ வேறு என்ன நம்பர் போடலாம்? எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் 2 போட்டு பாருங்கள். 5 2 minus 4. அப்போ என்ன வரும்? 5 2s are 10ன்னு வரும். 10 minus 4ன்னுமோ 6 வருது இல்லையா? அப்போ இங்கே 6 வருது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இங்கேருந்து 5 2 minus 4 is divisible by 6 அப்படின்னு போட்டால் அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு வந்திருக்கு பாருங்கள். 5க்கு நேராக 5 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. அப்போது x equal to 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் தெரியறதுக்காக.